வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இஃப் z1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 3i, z2 ஈக்குவல் டு மைனஸ் 4i, z3 ஈக்குவல் டு 5 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எப்படி ஆட் பண்ண போகிறோன்னா, z1 ப்ளஸ் z2 z1 z2வையும் ஆட் பண்ணி அதோட z3 ஆட் பண்ணி வர வேல்யூ, சரியா, z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3க்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஸோ லெஃப்ட் சைடில் z1 ப்ளஸ் z2, அதுக்கப்புறம் z3யோட ஆட் பண்ணணும். ரைட் சைடில் z2 ப்ளஸ் z3, தென் அதோட z1 ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம்ஸை பாருங்கள். என்ன இருக்குன்னா, z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. இதில் ஃபஸ்ட்டு z1 ப்ளஸ் z2 கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ z1, அப்போ z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 மைனஸ் 3i. அதோட யார் ஆட் பண்ண போகிறேன்னா z2. z2 என்ன இருக்குன்னா மைனஸ் 4i. இப்போ z1 ப்ளஸ் z2. ஸோ 1 மைனஸ் 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4i. ஸோ இந்த i டேர்மையும் இந்த i டேர்மையும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் 3i 1 மைனஸ் 4i. அப்போ என்ன ஆகுனா 1 மைனஸ் 7iன்னு மாறும். சரியா? அப்போ z1 ப்ளஸ் z2 உடைய வேல்யூ 1 மைனஸ் 7iன்னு மாறுது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த z1 ப்ளஸ் z2ஓட z3 ஆட் பண்ணுவோம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? இப்போ z1 ப்ளஸ் z2ஓடைய வேல்யூ 1 மைனஸ் 7i. அதோட z3 வேல்யூ, z3 எங்கே இருக்குது? இந்த மேலே இருக்குது, 5. ஸோ இப்போ இந்த 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுவோம். இந்த 1ம் 5ம் 6ன்னு மாறும். ஏன்னா இது ரியல் பார்ட்டு. சரியா? மைனஸ் 7i அது அப்படியே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஃபஸ்ட்டு z2வையும் z3ஐயும் ஆட் பண்ணுவோம். அப்போ z2வில் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 4i. z3யில் என்ன இருக்குன்னா 5. சரியா? மைனஸ் 4iங்கிறது இமேஜினரி பார்ட், ப்ளஸ் 5ங்கிறது ரியல் பார்ட். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 5 மைனஸ் 4i. சரியா? இதுதான் z2 ப்ளஸ் z3. நெக்ஸ்ட்டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சரியா? இப்போ z1ங்கிறது என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 மைனஸ் 3i ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. z2 ப்ளஸ் z3 இந்த இருக்குது மேலே. ஸோ அதை அப்படியே எழுதுனா ப்ளஸ் 5 மைனஸ் 4i. ஸோ இப்போ இதில் ரெண்டு ரியல் பார்ட் இருக்குது, 1 அண்ட் 5. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. தென் ரெண்டு இமேஜினரி பார்ட் இருக்குது, மைனஸ் 3i மைனஸ் 4i. ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7i. ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் 2. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் பாருங்கள். ஃப்ரம் 1 and 2, 1 and 2. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதில் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் அதே z1 எடுத்துக்கலாம். z1 வந்து 1 மைனஸ் 3i, z2 ஈக்குவல் டு மைனஸ் 4i, z3 ஈக்குவல் டு 5. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராடக்டில் இருக்குது. z1 z2 இன்ட்டு z3, இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இஸ் ஈக்குவல் டு z1 இன்ட்டு z2 z3. இதான் செகண்ட் ஒன். சரியா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த ப்ராக்கெட்டை முதல் கால்குலேட் பண்ணுவோம். z1 இன்ட்டு z2. ஸோ இதை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ z1 இன்ட்டு z2. இப்போ z1ங்கிறது என்னது? 1 மைனஸ் 3i இன்ட்டு z2 என்னது? மைனஸ் 4i. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணலாமா? இப்போ இந்த மைனஸ் 4iயை இங்கே 1ஓட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணுவோம். 1 இன்ட்டு மைனஸ் 4i மைனஸ் 4i. தென் செகண்ட் டேர்மையும் மைனஸ் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ சிம்பிளை ஃபஸ்ட்டு பாருங்கள். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 4 12.
தென் I இன்ட்டு I ஸ்கொயர். நமக்கு தான் தெரியும்ல I ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு -1. ஸோ I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. சரியா? ஸோ -1 இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணிடுவோமா? ஸோ -1 இதில் ப்ளேஸ் பண்ணும்போது -4i ப்ளஸ் 12 இன்ட்டு -1. ஸோ -4i -12. ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டை தான் எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எழுதுவாங்க. ஸோ -12 -4i. இதுதான் Z1 Z2 இதோடைய வேல்யூ. தென் இதோட Z3யை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? அப்போ Z1 Z2 இன்ட்டு Z3. அப்போ இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ -12 -4i இன்ட்டு Z3ங்கிறது யாருன்னா 5. ஸோ இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ -12 இன்ட்டு 5 -60. அடுத்தால 5 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா -20i. இதுதான் நம்பர் 1. இதுதான் நம்பர் 1. சரியா? -60 -20i. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருது? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன அப்படின்னா Z1 இன்ட்டு Z2 Z3. ஓகேவா? ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு Z2 Z3 கண்டுபிடிப்போம். அப்போ Z2 இன்ட்டு Z3 ஈக்குவல் டு Z2ங்கிறது -4i இன்ட்டு Z3ங்கிறது 5. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -20i அப்படின்னு வரும். சரியா? இதுதான் Z2 Z3. நெக்ஸ்ட்டு இந்த Z2 Z3யை Z1ஓட ப்ராடக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்போ Z1 இன்ட்டு Z2 Z3. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு Z1 டேர்ம் எழுதுவோமா? 1 - 3i. இதான் Z1 இன்ட்டு Z2 Z3 இங்கே இருக்குது -20i. ஸோ இப்போ -20i உள்ளே இறக்குனீங்கன்னா 1 இன்ட்டு -20i -20i. தென் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 60i ஸ்கொயர்டுன்னு வரும். இங்கே I ஸ்கொயர்டுக்கு வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல. ஸோ I ஸ்கொயர்டோடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா -1ன்னு வரும். சரியா? அப்போ என்ன வரும்னா -20i ப்ளஸ் 60 இன்ட்டு -1. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -60. ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுருவோமா? ரெண்டாவது -20i. இதுதான் நம்பர் 2 ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ பாருங்கள், இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? புரியுதா? ஹென்ஸ் தேங்க்யூ.